Hello friends, welcome to Thanivaruvan YouTube channel. பெங்களூர்லே ஃபேமஸான ஷாப்பிங் ஏரியா தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிக்பெட் தான். நம்ம சென்னைக்கு சவுகார்பேட் எப்படியோ அதே மாதிரி பெங்களூருக்கு சிக்பெட் ஷாப்பிங் ஏரியா. இந்த பிளேஸ்க்கு நம்ம ஷாப்பிங் பண்ண ஜாலியாக வரலாம். அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்குமே நிறையா இருக்குது. கடைங்களுமே ஹோல்சேல் கடைங்க இருக்குது. பேகு, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த ஏரியாவில் கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸுமே ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோன்னா இந்த ஸ்ட்ரீட்லேயே புக்ஸ் எல்லாம் இருக்குது. புக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. லோ ப்ரைஸில் உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். காலேஜ் புக்ஸுமே இருக்குது, ஸ்டோரி புக்ஸுமே இருக்குது. மெட்ரோவில் சிக்பெட் ஸ்டாப்பில் இறங்கிட்டு நம்ம அப்படியே வாக்கிங்காகவே பிளேஸை சுற்றி பார்த்துட்ருக்கோம். கிளைமேட்டுமே கொஞ்சம் டல்லாக இருந்தது. அதனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, வெயில் இல்லாமல் இருந்ததுனால. ஸ்கூல்ஸுக்கு, காலேஜுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் இருந்தது. அதில் ஒரு ஷாப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. புக் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. அடை போடா. இந்த ஒண்ணே ஒன்று மட்டும் வாங்கலாமா?
பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 3 செடி 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மல்லிகைப்பூ செடி நிறைய இருந்தது. அதுக்கடுத்து செம்பருத்தி செடி இருந்தது. அதுக்கடுத்து சின்ன சின்ன செடியாக வச்சு வித்துட்டு இருந்தாங்க. சிக்பெட் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இறங்கி வந்தோம். மெஜஸ்டிக்லேருந்து மறுபடியும் சிக்பெட்டுக்கு வந்து ட்ரெயின் ஏறணும். ஆனால் நம்ம புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு சார் எம் விஸ்வேஸ்வரையா ஸ்டேஷன் சென்ட்ரல் காலேஜ் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருந்தது. இந்த ஸ்டேஷன் வந்து மெட்ரோவில் வந்து நம்ம மெஜஸ்டிக் வர்றதுக்கு 2 ஸ்டாப் முன்னாடியே வந்துடும். இந்த ஸ்டேஷன் வந்து வந்தோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ரஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம். மெட்ரோ ஸ்டேஷனில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம ரீச் பண்ணுற பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஆனால் அந்த டோக்கன் நான் போட்டதுக்கப்புறம் அந்த கேட் வந்து ஓப்பனே ஆகலை. இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நான் இன்னொரு டோக்கன் வாங்கி நான் வெளியில் வந்தேன், ஸ்டேஷன் நேம் சொல்லி.